ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். அது என்ன டாபிக்னா, நான் முன்னாடியே போஸ்ட் போட்டிருந்தேன். போஸ்ட்ல ஒரு போல போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து என்ன போஸ்ட் போடலாம் அப்படின்றதுக்காக. அப்போ நீங்க வந்து நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பத்தி போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கான வீடியோ தான் அது. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் மேனிஃபெஸ்டேஷன். இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே விஜய் சார் எப்படி சிஎம் ஆனாரு, ஆர்ஜே பாலாஜி எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணதால அவருக்கு அந்த கருப்பு படம் எப்படி ஹிட் ஆச்சு, லைக் இந்த மாதிரி நிறைய வந்து மேனிஃபெஸ்டேஷனை சுற்றி ரீசெண்டாக வந்து நம்மளால பார்க்க முடியுது. பட் நான் வந்து 2020 மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்கு. நான் நிறைய ஆசைப்பட்ட விஷயங்கள் நான் வந்து ரியாலிட்டியில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமாவும் நான் வந்து ரீலாவும் ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் நான் விஜயை பார்த்தது, இன்னும் எப்படி சொல்றது, ஜிவி பிரகாஷ்க்கு வந்து நான் வரைஞ்ச ஃப்ரேம் வந்து அவருக்கு போய் கிஃப்ட் பண்றது, லைக் இந்த மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ. எனக்கு மேனிஃபெஸ்டேஷனா என்னன்னு கொஞ்சம் தெரியும், அது உண்மைன்னு எனக்கு தெரியும். பட் அதை விட நான் டீட்டெயிலாக நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் போடுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே 555 மெத்தடு, 369 மெத்தடு, ஷேடோ ஒர்க்கு, லைக் இன்னும் வந்து எப்படி சொல்றது, ஸ்கிரிப்டிங் மெத்தடு, மெடிடேஷன், அப்படி இப்படின்னு வந்து நிறைய வந்து இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அது ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விட்டு லைக் அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அண்ட் இப்போ இந்த வீடியோ பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷனா உண்மையா நடக்கும் தெரிஞ்சவங்க ஃபைன், தம்ஸ் அப் ஃபார் யூ. அது உண்மைன்னு தெரிஞ்சவங்களுக்கு தம்ஸ் அப் ஃபார் யூ. மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ முக்கியமா உங்களுக்காக தான். நீங்க அதை கண்டிப்பா பார்க்கணும். பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆர் ரியல். நான் ஆல்ரெடி சொன்னேன் என்னோட நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் ஒரு ப்ரூஃபோட ஒரு வீடியோ வந்து நான் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நிச்சயமா அந்த வீடியோவை போஸ்ட் போறேன். இன்னும் வந்துருச்சு, அது உங்ககிட்ட காட்டுறதுக்கான ப்ரூஃப் எதுவும் எக்ஸாக்டா எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ப்ரூஃப் எனக்கு கிடைச்சதும் அடுத்த வீடியோ அதுதான். இப்போ நான் சொல்ல போற விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயம் தான். மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு, யூனிவர்ஸ் எனக்கு ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு காலையில எழுந்து பார்த்து ஃபோன் எடுத்து பார்த்தா இல்ல யூடியூப் ஸ்டுடியோ எடுத்து பார்த்தா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அங்க இருக்க போறது கிடையாது. ஸோ இட் டசன்ட் ஒர்க் இன் தட் வே. உங்களுக்கு இந்த ரெட் கார் தியரி தெரியுமா? மெஜாரிட்டி நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க ஒரு ரெட் கார் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ரோட்ல போறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெட் கார்ஸ் கண்ணுக்கு தெரியுது, நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல வந்து நீங்க ஒரு நியூவா ஒரு வேர்டு கத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு மக்கள் அதை பத்தி அதை அதிகமா யூஸ் பண்றது வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இதுதான் வந்து ரெட் கார் தியரி. இதுக்கு முன்னாடியே அந்த கார்ஸ் எல்லாம் அங்கதான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க வந்து அட்டென்ஷன் கொடுத்து நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. பட் இப்போ நீங்க அந்த காரை வாங்க போறீங்க அப்படின்றதுக்காக நீங்க அந்த காரை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அந்த வேர்டை நீங்க கத்துக்கிட்டதுனால அது உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம பிரெயின் ஒர்க் ஆகும். இதை விட இன்னும் எப்படி சிம்பிளா சொல்லலாம்னா, நம்ம ஒரு விஷயம் யோசிச்சிருப்போம், திடீர்னு போன் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணா அதே விஷயம் ரீல்ஸ்ல வரும். லைக் இது என்னடா, இது வேவ்லென்த் என்னடா இப்படி வேலை செய்யுது அப்படி பார்த்துருப்போம்ல. லைக் அதுதான் நம்ம பிரெயின் பண்ற வேலை தான் எல்லா வேலையும். ஸோ இதே தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன், விஜுவலைசேஷன் ரெண்டுமே கலந்து வரும். லைக் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் சிம்பிளா எப்படி சொல்லணும்னா, நம்ம போய் சாமி கிட்ட ப்ரே பண்ணுவோம்ல, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி சொல்லிட்டு ப்ரே பண்ணுவோம். நம்ம ஒரு தாட்டை வந்து நம்மளோட மனசுல விதைக்கிறோம்ல, அதுதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன். அது வந்து எப்போ நிஜமா ஒர்க் ஆகும்னா, அதுக்கான கன்சிஸ்டன்டா நீங்க ஆக்ஷன் எடுக்கும் போதும், ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஓப்பனா இருக்கும் போது மட்டும்தான். இது வந்து நான் ஆல்ரெடி பழைய வீடியோல வந்து விஜய் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாரு அப்படின்றதுக்காக அந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் நான் இங்கேயும் சொல்றேன், அதே தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் பிக் பண்ணிட்டு எனக்கு கார் வேணும், இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இல்லை எனக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், அப்படி ஏதோ ஒன்று அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து அது கன்சிஸ்டண்டாக ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு மேக் ஷோர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா அது ஓப்பனாக வந்து ரிசீவ் பண்ணுங்க. இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், ப்ளீஸ் யூனிவர்ஸ் கிவ் மீ சப்ஸ்கிரைபர்ஸ், கிவ் மீ 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அது அப்படி ஒர்க் ஆகுது இல்லையா? இப்போ நான் அதிகமாக போஸ்ட் போகிறேன், நான் ஷார்ட்ஸ் போகிறேன், நான் உங்களுக்கு சிரிக்க வைக்கிறேன், இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ அப்படிதான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்களே தவிர ப்ளீஸ் யூனிவர்ஸ் ப்ளீஸ். ஒரு கோலை நீங்க அதிகமா நினைக்க அது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, எனக்கு கார் வேணும் அப்படின்னு நினைக்கும், அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரதை நோட்டீஸ் பண்ணுவீங்க, ஐடியாஸ் வரும், சான்சஸ் வரும், அதுக்கான மணி எப்படி மேக் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படிதான் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுது. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் ஏர்லைன் ஃபீல் பண்ணதை விட்டு நான் கான்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போதே ஒரு கான்வர்சேஷன் கூட, ஆஹா இது இப்படி போட்டா ரீல்ஸ் நல்லா இருக்குமே, இது இப்படி போட்டா ஷார்ட்ஸ் நல்லா இருக்கும், இது இப்படி போட்டா அவங்க சிரிப்பாங்கல்ல, லைக் ஓகே இது ஒரு இஷ்யூ இருக்கா, லைக் இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணி R&D பண்ணி நம்ம இதை பத்தி ஒரு லாங் வீடியோ போடுவோம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நீங்களும் அப்படிதான் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்க கோல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைக் உங்களை சுத்தி இருக்க பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாம என்னால என்ன முடியும், என்னால என்ன பண்ண முடியும், என்ன பண்ணா கரெக்டா இருக்குமோ, என்ன பண்ணா நம்ம கோல் கிட்ட கொஞ்சம் கிட்ட போவோமோ அதை பண்ணுங்க. அதை விடாம பண்ணுங்க. லைக் கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ.
நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன்ல ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் வந்து என்னன்னா 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு போய் அங்க 20 மிச்சம் இருக்கிற வந்து 23 hours 55 minutes வந்து நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 5 நிமிஷம் வந்துட்டு சொல்லுவாங்க, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் லைஃப், நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருச்சு, ரொம்ப நன்றி, இல்ல எனக்கு இது வேணும் அப்படி சொல்லிட்டு மெடிடேட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சு. ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. மிச்ச 23 hours போயிட்டு அவங்க போயிட்டு என்னடா வாழ்க்கை இது, நான் நினைச்சதெல்லாம் எங்கடா நடக்க போகுது, இதெல்லாம் சாத்தியமா, அந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் அவனுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும், மத்தபடி எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும், லக்கெல்லாம் எனக்கு எங்க அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள நெகட்டிவா பேசிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி நடக்கும்? ஸோ அங்கதான் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகுவாங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரியாலிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப் தான் வந்து நம்ம வந்து மென்டலி பிக்சர் பண்றது. இப்ப நான் வந்து கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ட்ரீம் கார் இருக்கு, நான் அதை வாங்கணும்னு நினைக்கிறேன், அதை நான் ஓட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் மென்டலி பிக்சர் பண்ணி ரெடியா இருக்கணும். எனக்கு கார் ஓட்ட தெரியுது, என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, அதெல்லாம் செகண்டரி. நான் வந்து அதை ஃபர்ஸ்ட் மென்டலி பிக்சர் பண்ணி வைக்கணும். லைக் இதுதான் வந்து விஜுவலைசேஷன்ல பண்ணுவாங்க. ப்ராசஸ் ஈஸி ஆகிறதுக்கு ChatGPT யூஸ் பண்ணலாம். இப்ப நான் வந்து எனக்கு கார் ஓட்டணும்னு ஆசை, எனக்கு வந்து லைக் ரெட் கலர் காரு ஹேரியர், எனக்கு இந்த கார் வாங்கணும்னு ஆசை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், ChatGPT போயிட்டு என் போட்டோ போட்டு நான் இந்த காரை ஓட்டுற மாதிரி எனக்கு ஆட் பண்ணி கொடு, இந்த நம்பர் பிளேட் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எவ்வளவு டீட்டெயிலா சொல்ல முடியும், எனக்கு அந்த கார்ல சன்ரூஃப் இருக்கு, லைக் இந்த கம்பெனி காரு இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணும். அந்த இமேஜை பார்க்கும்போது அப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்டலி ஓகே ரெடி ஆயிட்டீங்க, பாருப்பா நான் அந்த கார்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு உங்ககிட்ட சொல்லும். அப்படி நீங்க மென்டலி இமேஜின் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வந்துட்டு, இப்போ இதுதான் மண்ணுனா இப்ப நான் ஒரு சீடை போடுறேன் அப்படின்றதுக்காக அது வளருதுன்னு தினமும் தோண்டி பார்த்துட்டு இருக்க கூடாது. இப்ப எனக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் டெய்லி போஸ்டே போடாம உட்காந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை மட்டும் பார்த்துட்டு இருந்தா வருவாங்களா சப்ஸ்கிரைபர்ஸ்? ஈஸியா புரியணுன்றதுக்காக நான் என் கூட ரிலேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் முக்கியமா கொஞ்சம் ட்ரஸ்டும் கொஞ்சம் பேஷன்ஸும் வேணும். ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இது வந்து யூனிவர்ஸ்க்கான லைனா தான் நான் பாக்குறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும். கேளுங்க, பயப்படாம கேளுங்க, உங்களுக்கு ஆசைப்பட்டதை கேளுங்க, எனக்கு இது வேணும், ஆனா அது செகண்ட் தாட் இல்லாம கேளுங்க, எனக்குலாம் எங்க கிடைக்க போகுது, இவ்வளவு பெரிய கார் எப்படி எனக்கு கிடைக்க போகுது, எனக்கு இந்த கார் தான் வேணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப யூனிவர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க எனக்கு ஐபோன் வேணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, டியர் யூனிவர்ஸ் எனக்கு ஐபோன் வேணும். இல்ல நான் கேட்டது இது இல்ல, நான் கேட்டது iPhone 16 Pro. இல்ல யூனிவர்ஸ், நான் iPhone 15 கேட்கல, iPhone 16 Pro கேக்குறேன். Here's what you asked for. தேங்க் யூ யூனிவர்ஸ். அப்படின்னு நீங்க வெயிட் பண்ற டைம்ல அந்த ஐபோன் வாங்குறதுக்கான எஃபர்ட் நீங்க போட்டுட்டு இருக்கணும். பிளஸ் கிட் மூலியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒண்ணு கேட்டிருப்போம், அது கம்மியான வைப்ரேஷன்ல நம்ம இருக்கிறதுனால அதுக்கு கம்மியா ஒரு யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. அந்த வைப்ரேஷன் ஏத்திக்கிட்டு iPhone 16 Pro தான் வேணும், எனக்கு அதுலதான் ஃபிக்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்னதான் இது iPhone 16 Pro எடுக்க டைம் ஆகுது, சரி வரதை வாங்கிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரி இதுவாச்சும் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் கோல் மூவ் ஆயிட்டோம்னா அந்த வைப்ரேஷன் மிஸ் ஆயிடும். அப்புறம் iPhone 16 Pro எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுலதான் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகுவாங்க. நீங்க உங்களோட வேலையை செய்ய ரெடியா இருங்க. சில பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஆக்ஷன் இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஃபிட்டா இருக்கணும்னு ஆசை, ஆனா நான் ஜிம்லாம் போய் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண முடியாது. ஹவு இஸ் இட் பாசிபிள் சார்? நிறைய பேர் வந்துட்டு ஒரு நாள் நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை மாறும். சரிப்பா மாறட்டும், இன்னைக்கு என்னப்பா பண்ண? இன்னைக்கு எதுவும் பண்ணல, வழக்கம் போல சாப்பிட்டேன் தூங்குனேன், அதான் பண்ணேன். எப்படி மாறும்? இப்படியே இருந்தா ஒரு நாள் எந்த நாளுமே வாழ்க்கை மாறாது. உங்களுக்கு ஃபிட்டா இருக்குன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் ஆகுனா நீங்க படிக்கணும், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணா நீங்க கண்டென்ட் பண்ணணும். அது உங்க கோலுக்கு தேவையான ஆக்ஷன் நீங்க பண்ணும்போது தான் ஒரு வைப்ரேஷன்ல இருப்பீங்க. அப்பதான் யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும். நல்ல வேளை நான் பிசிக்ஸ் படிச்சதுனால இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கும் எனக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த வேவ் லென்த், வாவ், எனக்கு இதெல்லாம் வந்து படிக்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் வந்து நான் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வந்து டீப்பா போய் இதெல்லாம் என்னன்னு கத்துக்கிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணாதான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு நடந்துச்சு. இப்போ என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ சிம்பிளி மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்க லைஃபுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறீங்க, ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்றீங்க, அதை டெய்லி உங்க மைண்டுக்கு ரிமைண்ட் பண்றீங்க, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறீங்க அண்ட் ரிசல்ட்ஸ் என்ஜாய் பண்றீங்க. ஸோ இதுதான் வந்து நான் மேனிஃபெஸ்டேஷனா பாக்குறேன். நான் மேனிஃபெஸ்டேஷனா பண்ணிட்டு இருக்கிறதும் இந்த ஒரு ப்ராசஸ் தான். ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். ஸோ
ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இன்னைக்கு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க? அந்த கொஸ்டினை உங்கள் மைண்ட் கிட்ட கேளுங்க. லைக் எனக்கு இந்த கார் வேணும், எனக்கு சமந்தா மாதிரி ஒய்ஃப் வேணும், எனக்கு விஜய் மாதிரி ஹஸ்பண்ட் வேணும், அப்படி இல்லை. நீங்கள் என்ன மாதிரி பர்சனாக ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்ன வேர்ஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் பர்சனாக இருக்கணும், ஹாப்பி பர்சனாக இருக்கணும், எனக்கு கிரியேட்டிவ் பர்சனாக இருக்கணும், இல்லை எனக்கு வந்து கைண்டாக இருக்கணும், லைக் இந்த மாதிரி எந்த பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் அந்த ஆன்சர் கிடச்சிச்சுன்னா சரி, நாளைக்கு நான் இந்த வேர்ஷன் ஆகிறதுக்கு, இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண வேர்ஷன் ஆகிறதுக்கு நாளைக்கு நான் என்ன ஆக்ஷன் பண்ணால் அந்த வேர்ஷன் ஆக முடியும்னு பார்த்து ஒரே ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கைண்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு போய் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக 1 by 1 டெய்லி 1 பண்ணுங்க. அந்த வேர்ஷன் ஆகவே நீங்கள் மாறுறதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஏன்னா 1000 வாட்டி என் ட்ரீம் எழுத சொன்னாங்கப்பா, நானும் எழுதிட்டேன், அதெல்லாம் ஒர்க்கே ஆகலை, மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஃபேக், அதுவெல்லாம் பொய்ப்பா, பித்தலாட்டம், ஏமாத்துறாங்க அப்படின்னு மேனிஃபெஸ்டேஷனை குறை சொல்லாதீங்க. மேனிஃபெஸ்டேஷன் வித்தவுட் ஆக்ஷன் அது வெறும் டே ட்ரீமிங் தான், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் ஒர்க் ஆகாது, மேனிஃபெஸ்டேஷன் கூட ஆக்ஷன், கன்சிஸ்டன்சி, இது 3மே சேர்ந்தாதான் நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னைக்கே போயிட்டு உங்கள் கோலுக்கான ஆக்ஷன் எடுங்க. ஆமா, ஆயுதம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யோர் டைம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.